அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக தனது மாமனார் தத்தெடுத்த 2 சிறுமிகளுக்கு அவர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர் தலைமறைவானார். அவரை தேடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதற்காக போலீசார் தரப்பிலிருந்து தனிப்படையும் அமைக்கப்பட்டு அவர் தேடப்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் அவர் முன்ஜாமீன் கோரி மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜான் ஜெபராஜ் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணை செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கிறிஸ்தவ மத பாடல்கள் மூலம் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான மத போதகராக இருப்பவர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவையில் கிங் ஜெனரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடம் என்ற அமைப்பை நிறுவி அதில் மத போதகராகவும் செயல்பட்டு வருகிறார். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவை ஜிஎம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் விருந்து நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 சிறுமிகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே ஜான் ஜெபராஜ் தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. இந்த நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாநகர் போலீசார் சார்பில் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு நேற்று லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தன் மீதான போக்சோ வழக்கில் தான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நானும் என் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் என் மனைவி மற்றும் அவர் குடும்பத்தின் தூண்டுதலின் பெயரில் கிருமிகளை வைத்து தனக்கு எதிராக காவல்துறையிடம் பொய் புகார் அளித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு எதிராக உள்நோக்கத்துடன் பொய்யான புகாரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல மாட்டேன் எனவும் அந்த முன்ஜாமீன் மனுவில் ஜெபராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு சென்னை நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.